குறிப்பாக மேற்கு திசைக்கு போகக்கூடிய அமைப்புகள் உண்டு. மேற்கு திசைனா சிலருக்கு இந்த அரபு கண்ட்ரிகள்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த அரபு நாடுகள் அல்லது ஐரோப்பிய நாடுகள் அல்லது அமெரிக்க நாடுகளுக்கு படிப்பதற்கோ வேலை செய்வதற்கோ போகக்கூடிய அமைப்புகள் இந்த மாத ஆரம்பத்திலிருந்தே அப்படியே எல்லாருக்கும் அமையுதுங்க. 12ஆம் இடம் சுபத்துவமாகிறார். சுக்கிரனும் அங்கே கூட சேர்ந்து 6ஆம் இடம் வலுவாக இருக்கின்ற காரணத்தினால் வளர்ச்சிக்கான கடன்கள் அமையக்கூடிய ஒரு தன்மை. இதுவரைக்குமே கடனை பார்த்து பயந்துகிட்டு இருந்தவங்களுக்கு கடனெல்லாம் அடைச்சிடலாங்க. அதெல்லாம் ஒன்றும் பெரிய கஷ்டம்லாம் கிடையாதுங்க. இது தானங்க, இவ்வளோ தானங்க, பண்ணிடலாங்க அப்படின்ற மாதிரியாக எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு நல்ல மாற்றங்கள் ராசிநாதனை பார்க்க போகின்ற குருவால் ஏற்படக்கூடிய அருமையான மாதமா இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கத்தான் செய்யும். ஏன்னா ராசியிலேயே ராகு இருக்கிறார். இவ்வளவு நாள் குருவின் பார்வையில் இருந்தார். இப்போது ராசிக்கு குருவின் பார்வை விலகிறதுனால ராகு பகவான் உங்கள அப்படியே இருட்டுக்குள்ள அமுக்கி வைக்கக்கூடிய அமைப்புகள, சில தயக்கங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு. இதை நம்பலாமா? அதை நம்பலாமா? இவரை நம்பலாமா? அவரை நம்பலாமான்ற மாரி ஏதாவது ஒரு வகையில கொஞ்சம் தயக்கங்களை கொடுக்கக்கூடிய தன்மைகள் உண்டுங்க.